மேலே இருக்குது பாறை தண்ணி இருக்குல்ல, அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கீழே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த தன்மை இருக்கும், பாறையே இருக்காது, வேற ஒரு குளக்குலன்னு ஒரு மாதிரி வந்துடும். அதனால் இப்போ நீங்கள் 150 அடி 200 அடி கீழே கீழே போக உங்களுக்கு வராது. ஸோ அதனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு 10 பேர் 4 பேர் விசாரிச்சிங்கன்னா அவங்க ஒரு அடி சொல்லுவாங்க, இந்த அடியில் வந்து ஓரளவு தண்ணி நல்லா இருக்குது, பாறை தான் வருது, அதுக்கு கீழே போவேன்னா மேலே போனோன்னா டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்குங்க. அப்புறம் ஒரு பைப்புக்கும் இதுக்கும் வந்து என்ன ரேட் அப்படின்றத டிசைட் பண்ணிங்க. அப்புறம் உங்கள் பட்ஜெட். ஸோ நீங்கள் இவ்வளோக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பேசிங்க. இந்த மூணுத்தையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் போர்வெல் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் மாட்டுக்கு எதுவுமே பேசாமல் வர்பலாக வாங்கிட்டு அவனை வந்து போட வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாட் ஓன்லி நம்மளோட இந்த மாதிரி போர்வெல், எனி ஆக்டிவிட்டி பிளானிங் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னமும் வந்து இதில் வந்து எந்த மாதிரி பைப் போடலாம், போர்வெல்